বাড়ি কোথায়? হ্যাঁ, কোন জায়গায়? কার কথা বিক্রি করছিস? কার কথা বিক্রি করছিস? வணக்கம். வெல்கம் டு ஹிந்து ராஷ்டிர ராம் ராஜ்ய. இது போன்ற வார்த்தைகளை காட்டிதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனதில் விஷத்தை கலக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம், அரசியல்வாதிகள் செய்து வந்தார்கள். கடந்த 11 ஆண்டுகளாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் தொடங்கி, ஹோம் மினிஸ்டர் தொடங்கி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள் வரை அனைத்து நபர்களுமே வாட்ஸ்அப் வழியாக, கோதி மீடியா வழியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாழ்க்கையை அழித்தது மற்றும் தான் மிச்சமே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. கர்நாடகாவில் ஒரு பள்ளி இருக்கிறது. இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் அவர்கள் குடிக்கக்கூடிய அந்த தண்ணீரில் விஷத்தை கலந்து ஒரு இஸ்லாமியருக்கு எதிராக ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார்களா? இது இந்த நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் செய்யக்கூடிய புதிய சாதனை. உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் பல. இதே நாட்டில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஒரு மொழியான பாங்லா, இதற்கு மேல் அது இந்திய மொழி கிடையாது, பங்களாதேஷி மொழி. பாங்லா பேசக்கூடிய நபர்கள் பங்களாதேஷியர்கள், அதனால் அவர்களை விரட்டி அடித்து விடுங்கள். ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் விரட்டி அடித்து விடுங்கள். இந்த நாட்டில் 4 இளைஞர்கள் கறி எடுத்து வீட்டுக்கு சொல்லும் போது மாட்டுக்கறி என்று கூறி அந்த நபர்களை சாகும் வரை அடிச்சு கொன்ற அந்த காட்சிகள் பல உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டில் தன்னுடைய வீட்டிற்கு பாசமாக ஒரு மாட்டை வாங்கி செல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் முதியோரை பிடிச்சு அடிச்ச அந்த காட்சிகளும் வெளிவரும். இதே நாட்டில் இந்த நாட்டிற்காக தன்னுடைய உயிரை பணைய வைத்து கார்கிலில் போரிட்ட ஒரு ராணுவ வீரர், ஒரு முஸ்லிம் ராணுவ வீரர், அவருடைய வீட்டுக்கு சென்று இதே இளைஞர்கள் கூட்டம் அவருடைய ஐடி கார்டை கேட்டிருக்கிறார்கள், அவரை பங்களாதேஷ் என்று திட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் கூலி வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பங்களாதேஷி என்று அடையாளம் கண்டுபிடித்து அவர்கள் குடிசைகளில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை கூட இருக்க விடாமல் விரட்டி அடிக்கக்கூடிய வேலையும் இவர்கள் பார்த்து வருகிறார்கள். அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு ஒரு அரசியல் ஐடியாலஜி என்ன செய்திருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, அவர்களை கூட்டமாக மாற்றி, அவர்களை வெறியர்களாக மாற்றி, தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக, தன்னுடைய அரசியல் ஐடியாலஜிக்காக இந்த நாட்டை நாசமாக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். கர்நாடகாவில் என்ன நடந்தது அதை முதலில் நீங்க பார்த்து விடுங்கள். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் கடந்த 13 ஆண்டுகளாக பிரின்சிபலாக இருக்கிறார். இவருடைய வேலையை பறிக்கணும், இவரை அவமானப்படுத்தணும், இவரை இந்த வேலையை விட்டு தூர வீசணும் என்கிற அந்த பிளானை தீட்டியிருக்கிறார்கள். கடந்த 2 மாதங்களாக மாஸ்டர் பிளான். இந்த மாஸ்டர் பிளானில் என்ன நடந்திருக்கிறது? சாகர் பாட்டில், கிருஷ்ண மாத்ரா மற்றும் நாகன் கவுடா பாட்டில் கர்நாடகாவில் ஒரு சின்ன குழந்தையை பிடித்திருக்கிறார்கள் தன்னுடைய கேவலமான இந்த வேலைக்காக. ஒரு 5-6 வயசு அந்த குழந்தை. முட்டாய் கொடுத்திருக்கிறார்கள், சாக்லேட் கொடுத்திருக்கிறார்கள், 500 ரூபாய் பணத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். குழந்தை அப்படியே சந்தோஷம். ஒரு பாட்டில் கையில கொடுத்திருக்காங்க. பாட்டில் விஷம். அந்த விஷ பாட்டிலை பற்றி அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த குழந்தையை நீங்க தண்ணி குடிப்பீங்க இல்லையா, அதுல அந்த டேங்க்ல போய் போட்டுரு. ட்ரைனிங். அந்த குழந்தையும் அதே மாதிரி போய் பண்ணிருச்சு. அந்த தண்ணீரை குடித்த கிட்டத்தட்ட 13 குழந்தைகள் உயிருக்கு போராடி இருந்திருக்கிறார்கள். ஆண்டவன் தயவு இருந்திருக்கிறது, இந்த குழந்தைகளுக்கு ஒண்ணுமே ஆகல, எல்லாரையுமே காப்பாத்திட்டாங்க. ஆனால் இன்வெஸ்டிகேஷன்ல வெளிவந்த உண்மை என்ன? இந்த பள்ளியில இருக்கக்கூடிய பிரின்சிபல், அவருடைய பெயர் சுலைமான் கௌரி நாயக். அவருடன் எங்களுக்கு பிரச்சனை. பிரின்சிபல் இந்த முஸ்லிம் எல்லாம் இருக்கக்கூடாது, அதனால் நாங்க இதை பண்ணிட்டோம். இன்னைக்கு சாகர் பாட்டில், கிருஷ்ணா மத்ரா மற்றும் நாகன் கவுடா பாட்டில் 3 பேருமே கர்நாடகா போலீஸ் கைது செய்து விட்டது. எந்த மினிஸ்டர், எந்த எம்பி, எந்த எம்எல்ஏ மகனையாவது இப்படி நீங்க பார்த்திருக்கிறீர்களா?
வெளிநாடுகளில் படித்து பட்டம் எல்லாம் வாங்கிட்டு திரும்பி வந்து அரசியல்வாதியாக பிசினஸ் மேனாக நல்ல ஹாயாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வரக்கூடிய அதே அரசியல்வாதிகளுடைய மகன்களை இப்படி நீங்க மாற்றுவீர்களா? இந்த நாட்டு ஒரு அரசியல் ஐடியாலஜி இந்த நாட்டு இளைஞர்களை கூட்டமாக மாற்றிவிட்டது. அதுதான் நடக்கிறது. இதே இடத்தில் இன்னொரு காட்சியை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். இந்த நபருடைய பெயர் பாரிஜாத் காங்குலி. இந்த நபருடைய ஒரு சில படங்களை நான் ஃபர்ஸ்ட் காட்டுறேன். பிஜேபியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், உயர் பதவியில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்காலின் பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட்டுடன் எடுக்கப்பட்ட படம், பிஜேபியின் இன்னொரு எம்பியான மிதுன் சக்கரவர்த்தி அவருடன் எடுக்கப்பட்ட படம், இதே பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் அவருடன் எடுக்கப்பட்ட படம். நீங்க படத்தெல்லாம் பார்த்திருக்கீங்க. அதாவது த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் த லீடர்ஸ் ஆஃப் பிஜேபி. இது உங்களுக்கு உறுதிப்படுது. இந்த நபர் கௌரக்ஷக் என்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறார். இதே மிருகத்துடைய இன்னொரு வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். பாருங்க நீங்க. இந்த வீடியோவில் ஒரு ட்ரக் உங்களுக்கு தெரியும் பின்னாடி. இந்த வாகனத்தில் மாட்டு வியாபாரிகள் 4 இஸ்லாமியர்கள் தன்னுடைய வீட்டு தேவைக்காக பசுமாடுகளை வாங்கி வரும்போது அந்த வாகனத்தை மறைத்து அவர்களிடம் பணம் கேட்டு மிரட்டி இருக்கிறார்கள். முதியோர்கள். அடுத்த வீடியோ நீங்க பார்த்தீர்களோ உங்களுக்கு புரிய வரும். கைகளை கட்டி கால்களை கட்டி அந்த முதியோர் என்று கூட பாராமல் எந்த அளவில் அவர்களை அடிச்சு துன்படுத்தியிருக்கிறார்னு நீங்களே பாருங்கள். பாரிஜாத் காங்குலியோடைய அந்த உண்மை முகம் பாருங்கள். Who gave him the authority? Is he police? Is the law minister? Law minister கூட லைசன்ஸ் எல்லாம் பார்க்க எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் we have been promoting such people in this country. இந்த நபர் இன்னைக்கு எங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா absconded. இந்த நபரை பிடிக்க முடியவில்லையா? மம்தா பானர்ஜி, காங்கிரஸ் பார்ட்டி எல்லாருமே இந்த நபரை எதிர்த்து பேசியிருக்கிறார்கள், ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பிடிக்க முடியவில்லையா? இப்போ பிஜேபி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. பிஜேபி சார்ந்த ஒரு எம்எல்ஏ லக்ஷ்மண் கோராய். This is not a political thing. இத டிஎம்சி பொலிட்டிசைஸ் செய்கிறது. இது அந்த நபருடைய தனிப்பட்ட ஒரு ஸ்டாண்ட். பிஜேபி இதுல நீங்க இணைக்காதீர்கள். What is not politicized? What is not being politicized? கடந்த 11 ஆண்டுகளாக இது போன்ற இளைஞர்களை உருவாக்கியது யாரு? இந்த நபர்களுக்கு ஊக்கம் கொடுப்பது யாரு? யார் இந்த நபருக்கு இந்த அத்தாரிட்டியை கொடுத்தார்? உன்னுடைய ஐடென்டிட்டியை கூறுவதற்கு. யார் இந்த நபருக்கு அத்தாரிட்டியை கொடுத்தது? இந்த முஸ்லிம் ட்ரேடர்ஸ்களை, வியாபாரிகளை அடிச்சு துன்புறுத்துவதற்கு. யார் இந்த நபர்களுக்கு இந்த அத்தாரிட்டியை கொடுத்தது? அந்த நபர்களுடைய லைசன்ஸை செக் செய்வதற்கு. யார் இந்த நபர்களுக்கு இந்த அத்தாரிட்டியை கொடுத்தது? இந்த நாட்டு சட்டத்தை கையில் எடுப்பதற்காக. இன்னைக்கு absconded and BJP is saying, please don't politicize this. This is not supposed to be politicized. Is this what you have created in the name of Hindu Rashtra and Ram Rajya? And yes, this is what we have created. Goons. ஒரு கூட்டத்தை நாம் உருவாக்கியுள்ளோம். அந்த கூட்டம் எந்த அளவில் இந்த நாட்டு உண்மையை, இந்த நாட்டுடைய ஆன்மாவை அழித்து வருகிறது, அதை நீங்க பாருங்கள். இதே போன்ற இன்னொரு இன்சிடென்ட் நீங்க பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் காஸ்கஞ்ச்ல நடந்த ஒரு மாப் லிஞ்சிங். மாட்டுக்கறியை வாங்கி வருவதாக ஒரு தகவல். அந்த கறி மாட்டுக்கறி கிடையாது, அது வந்து எருமை மாட்டுக்கறி. எருமை மாட்டுக்கறி இஸ் நாட் பேண்ட் எனிவேர், யூ கேன் பை ஒஃபிஷியலி. அதற்கான செட்டையெல்லாம் இவர்கள் கையில் இருந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ்ல இருந்து ஹுசேன் மற்றும் மற்ற நபர்கள் வாங்கி வரும்போது ஒரு அடுத்த கௌரக்ஷக் கூட்டம் இவர்களை கட்டி வைத்து உதைத்திருக்கிறார்கள்.
அந்த இடத்துல பணமும் கேட்டிருக்கிறார்கள். அங்க போலீஸ் வந்து இவர்களை வேன்ல ஏற்றும் போது போலீசார்கள் மீதே அந்த தாக்குதல் நடக்கிறது. போலீசார்கள் இந்த 4 பேர் யாரை காப்பாற்றினார்களோ அவர்களை இறக்கிவிடக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிட்டார்கள். எங்களுடைய வாகனத்தை இவர்கள் உடைக்கிறார்கள். அப்போ 4 நபர்களுடைய உயிர் பெறுதல்ல போலீஸ் வேன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போலீஸ்காரர்களுக்கு முன்பே இந்த 4 இளைஞர்களையுமே உயிர் போக வரையில் அடிச்சிருக்கிறார்கள். அப்படியே ஒண்ணுமே சபமாக கடக்கும்போது அந்த இடத்தை விட்டு ஓடி, அதுவும் சொல்ல போனால் அந்த போலீஸ்காரர்களே இந்த நபர்களை காப்பாற்றி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி சென்று அங்க இவர்களுடைய சிட்டையெல்லாம் பார்த்து அங்கிருந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அப்புறம் சிகிச்சை பெற்று வெளிவந்திருக்கிறார்கள். இதுல ஒரு 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அலிகர்ல நடந்த இன்னொரு இன்சிடென்ட், இதே போன்ற இன்சிடென்ட். அந்த நபர்களுடைய படங்களை நீங்க பார்க்கிறீர்கள். இந்த இன்சிடென்ட்டில் எஃப்ஐஆர் போடப்பட்டு 22 நபர்களை அதில் எஃப்ஐஆர்ல சேர்த்திருக்கிறார்கள். 13 பெயர் இதில் போடப்பட்டது. ராம்குமார் ஆர்யா, சேத்தன் லோதி, சிவம் ஹிந்து லோதி, ரவீந்திர அலைஸ் பண்டி, லவ்குஷ், அனுஜ் போரா, விஜய், கிரீஷ் குமார், அங்கித் ராணா, விஜயகுமார் குப்தா. இதுல 4 பேரை கைது செய்திருக்கிறார்கள். பானு பிரதாப், விஜய் பஜ்ரங்கி, விஜயகுமார் மற்றும் லவ்குஷ். தே ஆர் தேஷ் பக்தாஸ் ஆஃப் திஸ் நேஷன். ஏன்னா அவர்கள் இஸ்லாமியர்களை தாக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பென்ஷன்லாம் நீ கூடிய சீக்கிரம் நீங்க ஆரம்பித்து விடணும். ஏன்னா அவர்களுடைய குடும்பத்திற்கு இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. இது போன்ற தேச சேவைகளை இவர்கள் செய்யும் போது இதே நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஐடியாலஜிக்கலி இருக்கக்கூடிய அலைன்ட் பீப்புள் கேன் ஃபண்ட் தெம், கேன் டொனேட் தெம். இதே இடத்தில் இன்னொரு வீடியோவை நீங்க பாருங்க. இன்னைக்கு ஒரு சில இன்சிடென்ட்ஸ்களை நான் ரொம்பவே ஆழமாக அந்த கிரிமினல்ஸ்களுடைய பேரையும் நான் எடுக்க போகிறேன். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களும் இதே இன்ஃப்ளூயன்ஸில் தான் இருப்பார்கள். இதே போன்று மாற பல வாய்ப்புகள் இருக்கு. யாரெல்லாம் அந்த தேசபக்தியின் கொடியை கையில் பிடித்து இந்த நாட்டை அழிக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்களோ அவர்களுடைய பேரும் நீங்க கேளுங்கள். பிரசாந்த் நாத், டேவிட், ஜானி, ராகுல், லோகேந்திர மாமா போன்ற 4 பேர். இவர்களுக்கு லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கப்பட்டது. எதற்காக? 2018ஆம் ஆண்டு இன்ஸ்பெக்டர் சுபோத் குமாருடைய ஒரு கொலையின் காரணமாக இதே கௌரக்ஷக் குரூப்பை சார்ந்த நபர்கள் இந்த இன்ஸ்பெக்டரை கொன்று விட்டார்கள். இந்த விஷயத்தில் 7 ஆண்டு சிறை தண்டனை 33 நபர்கள் கிடைத்திருக்கிறது. அந்த 33 நபர்களுடைய பேரெல்லாம் எடுக்க விரும்பவில்லை, நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. 33 இளைஞர்களுக்கு 7 வருட சிறை தண்டனை, அதுல 4 பேருக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். Again, I'm repeating my same question. Which MP's son, which MLA's son, which minister's son is on the road having cases of murder, cases of violence, riots? இதே இடத்துல சுபோத் குமார் அவருடைய குடும்பத்தினர்களுக்கு எந்த நீதி நியாயமும் கிடைக்கவில்லை. இதே கலவரத்தில் சுமித் என்கிற இளைஞரும் கொல்லப்பட்டார். 7 வருடம் சிறை தண்டனை கழித்து வெளியில வந்து விடுவார்கள். மறுபடியும் அதே வேலைதான், அதே ரவுடி கூட்டம். அவர்களுக்கு பெயில் எல்லாம் கிடைச்சிடும். இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா கௌரக்ஷக் என்கிற பெயர்ல 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த ஆரியன் மிஸ்ராவை சுட்டுக் கொன்று விட்டார்கள். மிஸ் ஐடென்டிபிகேஷன். ஆரியன் மிஸ்ராவுடைய வயது வெறும் 18. இந்த போட்டோவில் ஒரு சில முகமூடிக்காரர்களை நீங்க பார்ப்பீர்கள். இவர்களுடைய பெயர் அனில் கௌஷிக், வருண் கிருஷ்ணன், ஆதேஷ், சௌரப். ஆரியன் மிஸ்ராவை கொன்ற இந்த நபர்கள் இன்னைக்கு சிறை கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இதே போன்ற இன்னொரு இன்சிடென்ட் எடுத்து காட்டுகிறேன். ஹாப்பூரில் நடந்தது. ஹாப்பூரில் தன்னுடைய வீட்டிற்கு செல்லமாக ஒரு சில பசுமாடுகளை வாங்கி செல்கிறேன், அதை அங்க வளர்க்கிறேன் என்று கூட்டி சொல்லும் போது ஒரு சில கௌரக்ஷ கூட்டம் அந்த நபர்களையும் அடிச்சு மிதித்திருக்கிறார்கள். இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் ரிப்போர்ட் ஆகி கொண்டிருக்கிறது. சௌக்கி தாதரியோடைய இன்சிடென்ட் ஆக இருக்கட்டும், ஃபரீதாபாதோடைய இன்சிடென்ட் ஆக இருக்கட்டும். இப்போ குர்காவிற்கு சென்று விடலாம். பங்களா மொழி பேசக்கூடிய பல நபர்கள் அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன குடிசைகளில் 5000 7000 ரூபாய் கொடுத்து வசித்து வருகிறார்கள்.
அங்க ஒரு சில இதே போன்ற இளைஞர் கூட்டம் போய் உன்னுடைய ஆதார் கார்டை கொடு, உன்னுடைய ரேஷன் கார்டை கொடு, நீ பங்களாதேஷி என்று மிரட்டும் போது அவர்களால் இந்த ரவுடி கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் பயந்து தன்னுடைய வேலையெல்லாம் விட்டு மறுபடியும் வெஸ்ட் பெங்காலிற்கு ஓடி போனார்கள் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக. இந்த நாட்டில் நாம் எதை உருவாக்கி இருக்கிறோம் நீங்க பார்த்தீர்கள்னா, டெல்லி போலீஸ் அவருடைய இந்த லெட்டரை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த லெட்டரில் அவர் எழுதிய அந்த தலைப்பை நீங்க பாருங்கள். பங்களா மொழி பேசக்கூடிய நபர்கள் அவர்களுடைய அந்த மொழியை மொழி மாற்றம் செய்வதற்காக பங்கா பவன், வெஸ்ட் பெங்காலுடைய பவன், எப்படி தமிழ்நாடு ஹவுஸ் இருக்கோ, எப்படி ஆந்திர பிரதேஷ் பவன், இதெல்லாமே டெல்லியில இருக்கு. அதே போன்று பங்கா பவன் டெல்லியில இருக்கு. அந்த மொழியை மொழி மாற்றம் செய்வதற்காக அவர் எழுதிய தலைப்பு டிரான்ஸ்லேட் ஆஃப் டாக்குமெண்ட் கண்டக்டிங் டெக்ஸ்ட் ரிட்டன் இன் பங்களாதேஷி லாங்குவேஜ். Bengali மொழி is Bangladeshi language. Since when? Since when? And this is what this ideology had fed in the last 11 years. 11 வருடங்களாக இதைத்தான் இந்த நாட்டு அரசாங்கமோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஐடியாலஜியோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் உட்பட பல நபர்கள் மனதில் விதைத்திருக்கிறது. இஸ்லாமியர்னா அவர்களை கொல்லணும், அவர்களை வெட்டணும், வெறுப்பு, இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு. இது ஒரு கூட்டம் மட்டும்தான். 95% of Indians, they don't fall in this trap. I'm an Hindu. I go to temple and I also go to the mosque. I also go to the Gurudwara. I also go to the church. என்னை போன்ற பல நபர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் இன்னைக்கும் இந்த நாட்டில் அந்த நீதி நியாயங்கள் உங்களால் எதிர்பார்க்க முடியும். வெஸ்ட் பெங்காலின் சீஃப் மினிஸ்டர் எவ்வளோ பேசினாலும் எந்த விதமான அதுவும் கிடையாது. பூனாவில் நடந்த ஒரு இன்சிடென்ட் எடுத்து காட்டுகிறேன். ரைட் விங்கர்ஸ்கள் கார்கில் போருக்கு அப்புறம் ரிட்டையர் ஆன ஒரு இராணுவ வீரர் அவருடைய வீட்டுக்கு போய் ஐடென்டிஃபிகேஷனை காட்டியிருக்கிறார்கள். இந்த இருக்க செய்தி, அந்த செய்தி எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. அடுத்த நிமிடமே அந்த நபர்கள் வெளியே வந்துடுறாங்க. அந்த மிருகங்கள் மீது இந்த ராணுவ வீரர் போய் கம்ப்ளைண்டை கொடுக்க போன போது அந்த கம்ப்ளைண்டை கூட எடுக்கவில்லை. ஸ்டார்டிங் ஃப்ரம் கர்நாடகா டு ஃபரிதாபாத் டு அலிகர் டு வெஸ்ட் பெங்கால், யூ நேம் அ பிளேஸ். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த புதுவிதமான கூட்டம், வேலையில்லாத அந்த பட்டதாரிகள் ஒரு புதிய வேலையை கையில் எடுத்து விட்டார்கள். அதுதான் ராஷ்டிரபக்தி, தேஷ்பக்தி. இதற்காக அவர்களுக்கு பணம் கிடைக்கிறது. ரவுடியாக மாறுவதற்காக பணம் கிடைக்கிறது. கௌரக்ஷக் என்கிற பெயர்ல எந்த அளவில் அட்டூழியங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு பணம் மட்டுமல்ல, புகழ், ப்ரொடெக்ஷனும் கிடைக்கிறது. Is this not a dirty politics which we have been seeing for the last 11 years? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.